இனிய வணக்கம் உறவுகளே. உலகெங்கும் வாழும் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய பதிவாக நான் எடுத்துக்கொண்டது ஐரோப்பாவின் பணக்கார நகரங்கள். ஐரோப்பா பகுதி 1 பகுதி 2ஆக பிரித்துள்ளேன். ஐரோப்பாவின் செல்வ வரைபடம் தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. உலகளாவிய வர்த்தகம், தொழில்நுட்ப வளர்ச்சி, நிதி சேவைகள் மற்றும் வணிக வாய்ப்புகள் ஆகியவை சில நகரங்களை ஐரோப்பாவின் பொருளாதார மையங்களாக மாற்றியுள்ளன. வேலைவாய்ப்பு, முதலீடு அல்லது உலகின் செல்வந்த நகரங்களை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் எதுவாக இருந்தாலும் இந்த நகரங்கள் ஐரோப்பாவின் பொருளாதார எதிர்காலத்தை பிரதிபலிக்கின்றன. இந்த பகுதி ஒன்றில் 15 முதல் 8 நாடுகளை பற்றி நகரங்களை பற்றி பார்ப்போம். 15ஆவதாக ஆம்ஸ்டர்டாம், நெதர்லாந்து. உயர்ந்த வாழ்க்கை தரத்துக்கு பெயர் பெற்ற ஆம்ஸ்டர்டாம் ஐரோப்பாவின் செல்வ நகரங்களில் ஒன்றாகும். ஒருவருக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுமார் 68,000 அமெரிக்க டாலர்களாகும். 14ஆவதாக மிலான், இத்தாலி. இத்தாலியின் பொருளாதார தலைநகரமாக விளங்கும் மிலான் நாட்டின் சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக 55,000 அமெரிக்க டாலர் ஜிடிபியை கொண்டுள்ளது. நிதி, ஃபேஷன் மற்றும் தொழில்துறையின் முக்கிய மையமாக இது திகழ்கின்றது. 13ஆவதாக ஹம்பர்க், ஜெர்மனி. ஜெர்மனியின் 2வது பெரிய நகரமும் மிக பரபரப்பான துறைமுகம் ஆன ஹம்பர்க் நாட்டின் மொத்த ஜிடிபியின் சுமார் 4% பங்களிப்பை வழங்குகின்றது. 12ஆவதாக கோப்பன்ஹேகன், டென்மார்க். ஒரு காலத்தில் தொழில்துறை துறைமுகமாக இருந்த கோப்பன்ஹேகன் இன்று அறிவியல் மற்றும் புதுமைகளை மையமாக கொண்ட நகரமாக வளர்ந்துள்ளது. இதன் ஜிடிபி ஒருவருக்கு 65,000 அமெரிக்கன் டாலர் முதல் 70,000 US டாலர்கள் வரை உயர்ந்துள்ளது. 11ஆவதாக ஸ்டாக்ஹோம், ஸ்வீடன். ஸ்வீடனின் தலைநகரமான ஸ்டாக்ஹோம் நாட்டின் நிதி மற்றும் வணிக மையமாக விளங்குகிறது. ஸ்வீடனின் மொத்த ஜிடிபியில் சுமார் 30% இந்த நகரம் உருவாக்குகின்றது. 10ஆவதாக மாஸ்கோ, ரஷ்யா. மாஸ்கோ ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதார மையங்களில் ஒன்றாகும். இதன் மொத்த ஜிடிபி சுமார் 500 முதல் 600 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை மதிப்பிடப்படுகின்றது. 9ஆவதாக மியூனிக், ஜெர்மனி. மியூனிக் நகரம் பல்வேறு துறைகளில் வருமான பொருளாதாரத்தை கொண்டுள்ளது. ஒருவருக்கான ஜிடிபி சுமார் 75,700 அமெரிக்க டாலர்கள் ஆகும். 8ஆவதாக ஓஸ்லோ, நார்வே. நார்வேயின் வளமான பொருளாதாரத்தின் பெரும் பங்கை ஓஸ்லோ கொண்டுள்ளது. இந்த நகரத்தின் ஜிடிபி ஒருவருக்கு 80,000 முதல் 85,000 அமெரிக்கன் டாலர் வரை உள்ளது. முடிவாக, இந்த நகரங்கள் புதுமை, வர்த்தகம் மற்றும் நிதி சேவைகளின் மூலம் செல்வத்தை எவ்வாறு உருவாக்குகின்றது என்பதை காட்டுகின்றன. ஆனால் இன்னும் பெரிய பொருளாதார சக்திகளை அடுத்த பகுதியில் பார்க்க போகின்றோம். எனவே தயவுசெய்து பகுதி 2ஐயும் தவறாமல் பாருங்கள். உங்களுக்கு விருப்பமான உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற பல சுவாரஸ்யமான பல பதிவுகளை நான் ஜனவரி மாதம் தொடக்கம் நான் பதிவிட்டு கொண்டே இருக்கின்றேன். தயவுசெய்து உலக மின்னலில் சென்று பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு பலவிதமான பல புதிய விளக்கங்கள் நீங்கள் பெறுவீர்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் பகுதி 2இல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.